நிமிஷம் ஆகாது. என் கதியாமா கேக்குறேன். நான் போய் தெலுங்கு நல்லா போன ஆந்திராவுக்கு. ஆந்திரா போய் தெலுங்கு தகராறு எனக்கு கத்து தருவேயா. ஏன் கவலைப்படுற? நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படிக்கான நான் காட்டுறேன், நீ புடிச்சுட்டு வந்து இன்னத்த தப்பா என்ன சொல்றேன். தப்பா என்ன சொன்னேன்? தெலுங்கு வார்த்தைகளை சொன்னேன். தெலுங்கு வார்த்தைகளை பேசுறது அப்படியே நான் எப்படி அது வாசிக்கிறாரு என்ன இருப்பாருன்னா அதுக்கு தெரியுதா? தமிழ்ல நம்ம தமிழ்ல பேசுறப்போ அது கூட லூ போட்டு பேசுறா தெலுங்கு. வாசிக்கிற வேலை தொட்டி உள்ள காலை விட்டு கெட்டி பெட்டி பெட்டி அது தமிழ் வார்த்தை. அது உள்ளு போட்டு சொல்லி பாக்கலாம். பெட்டிலு இதுக்கு பேரு மைக்கிலு மைக்கிலு கட்டி வச்சிருக்காங்க வாரமா. அதுக்கு பேரு நான் தெரியுமா? நல்லா பார்த்து சொல்லு. நல்லா பாரு, நல்லா பார்த்து சொல்லு. அது பேர் தான் ஓகஸ். எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு மொத்த கத்தின மாதிரி. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு தமிழ்ல பூ புஷ் பண்ணுவாங்க. இது கூட லூ போட்டு சொல்லி பாக்கலாம். லூ போட்டு சொல்லுமா? மேல எல்லாம் மேல மேல கத்துக்கதான் போனியா? புஷ்பம் நான் தவறா பேசுனா உங்ககிட்ட நீ வெளியே வந்த போது மறையில வச்சுக்கிட்ட பையா உன்னை நான் தூக்கிடும். தூக்கி எங்க ஆள் வச்சுக்கிறவங்க ஏண்டா பாரு, இந்த மருந்தை மொட்டை மொட்டை பேசாது. அரசாங்க வேலையை விட்டு நீக்கிறேன்மா. நீ கை வைக்காதம்மா. நீ கை வைக்காத. என் பொண்டாட்டி வேற ஊர்ல 4 மாசமா இல்ல. நீ கை வச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் அவ்வளவுதான். அதோட ஏன் கூட உன்னை சுத்தின்னு வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பொண்டாட்டி வேற? அதான் அது 4 மாசம் ஆச்சு. அதான் வீட்டுக்கே போறது இல்ல. ஒரு பொண்ணு வர கணக்கு எடுக்கிறீங்களே. நான் கெடுக்கிறேன் தெரியும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ நண்டு வந்த ஏன் நாடு ஆடுது? மேல இது ஆடாதடா போட இது ஆடுமா? எங்கன்னா அறிவு இருக்குது அவனுக்கு. அந்த பக்கம் அது பேர் அது போட போகலடா. போல நான் பார்த்தேன். அப்படியா? சரி சரி, அதே போகட்டும். அண்ணா ஏண்டா அவருடா? அவரு இது வாடா சபையில அவருக்கு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அசிங்கமா இருக்குமே. ஏண்டா நான் வந்து காலால இத வேலை நீ கையால செய்யக்கூடிய வேலைக்காரன். நான் யாரு? இந்த நாட்டு மகாராணி. சொல்ற வார்த்தை. ஆமா, இந்த நாட்டு நீங்க மக்குராணி. மகாராணி அவருடா. வானம்மா அசிங்கமா நடிப்பாங்கம்மா. நினைக்க மாட்டேங்க அவரு. சரி பார்த்தே ஆகணுமா? பார்த்தே ஆகணும். அவருடா அவரு அவருயா. ஐயோ அறிவட்ட முண்டா உனக்கு துணிக்கு வச்சுக்கிறேன் எனக்கு வச்சுக்கிறேன். ஏண்டா அவரேனா எங்க கணவர் இருக்காங்களே, அவர் பேர் சொல்லாம அவரு என் கணவர் எங்கன்னு ஐயா மகாராஜா சீக்கிரமா என் கணவரை இல்ல சிட்டுக்குருவி. நான் எங்கடா என் மனைவி சச்சாவதி பாத்தியா? பொண்டாட்டியாட்ட போய் வரேன். சத்தியமா நான் கூட 4 மாசம் ஆச்சு பொண்டாட்டியாட்ட போய். அதான் இப்போ பொண்டாட்டியாட்ட போய் வந்துட்டேன். இது வந்து ராஜாங்கமா இல்ல ஓட்டு பஞ்சாங்கமா? இது ராஜாங்க. இது தவறா எடுத்துக்காதீங்க. அம்மா போய் கூட்டு சொல்லுங்களா? அடிக்க கூடாது. ஒரு
நல்லா இருமா நீ. ஐயோ அந்த பேரு நீ சொல்லு. சீப்பால வர ஐயா அந்த சொல்ல சொல்லி கொடுக்குறேன். பச்சைக்கிளி இனி முதற்கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடம் கிடையாது. ஆமாண்டா போடா. ஏங்க நானும் என் மனைவி அந்த காதல் சின்ன வயசுல இருந்து இங்கதான் நான் வேலை செஞ்சுக்கிறேன். நான் என்ன வேலை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? சின்ன வயசுல இங்கதான் வேலை செஞ்சுருப்பாங்க. ஆமாண்டா விடுமுறை முடிக்கு போ, வீட்டுக்கு போ. எத்தனை நாளைக்கா? 7 நாளைக்கு. சரிங்க வரங்க சீக்கிரம். 7 நாளைக்குன்றீங்களா? எனக்கு 7 நாளைக்குலாம் வேணாம். சரி ஒரு வாரம் கொடுக்கும். ஒரு வாரம் 7 நாளும் ஒண்ணுதான், ஒரு வாரம் ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுக்குதான். எனக்கு ஒரே தாக்கமா இருக்குது. உங்களை காண வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும்.
மயங்கிடலாம் ஆமா ஊருக்கு தேவன் பார்த்து படிக்கிறது பார்த்து நீ பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாம் என் மாமா மயங்கிடலாம் மாமா மயங்கிடலாம் ஆமா தேவன் பார்த்து படிக்கிறது நீ பதில் சொல்லு மாமா மயங்கிடலாம் என் மாமா மயங்கிடலாம் இருக்குது. உன்னை பார்த்தவன் காதல் வராது இருக்குமா? என்ன அழகு, கட்டான உடல், கம்பீரமான தோற்றம், நடைமுறை பாவனை, என் மனைவி என்றால் மனைவிதான். உன்னை பார்க்கின்ற பொழுது கடலை விட்டு அழைப்பிருந்தாலும், கண்ணை விட்டு நீ பிரிந்தாலும், காலை விட்டு சுமைத்திருந்தாலும், நல்லதை விட்டு மனம் பிரிந்தாலும், உன்னை பார்க்கின்ற போது சின்ன வயதுல உங்களுக்கு ஆசைதான், நம்மளுக்கு ஒரு வயதான் பாத்தீங்களா, நம்மள அழகான ஒரு அன்பு மகன் நம்மளுக்கு என்ன இந்த ஆசை? ஒரு பொண்ணு பத்து இருக்கிற நீ சும்மா மெது மெது சரி, இருந்தாலும் மகளே காண வேண்டும். அப்பா
தாயானவள் தாயானவள் அன்பு தாயானவள் ஆசை தாயானவள் அன்பு தாயானவள் நீங்க பேசாதீங்க. ஆமா, இன்று என்ன தினம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தினம் தெரியுமா? வர வரை என் மீது உங்களுக்கு அக்கறையே கிடையாது. அப்பா, என் தினமோ என்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாள். ஆமா, தெரியலையே பாத்தீங்களா? ஆளாளுக்கு அழகாக பிறநாள் கொண்டாடுறீங்க. அந்த பிறநாள் எனக்கு மகிழ்ச்சியாகவே கிடையாது. எனக்கு வீடுதோ ஆணைப்பாடு. ஆமாப்பா,
அதனால என்ன சொல்றேன்னா, என்னோட பிறந்த நாளைக்கு ஆடல் பாடல் கண்டிப்பா வேண்டுப்பா. ஆடல் பாடல். ஆமா, நாட்டியம். அவ்வளவுதானே? கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆனா, அது போங்க. கலை நிகழ்ச்சி என்றால் நிகழ்ச்சியா தான் இருக்கணும். ஆ